சன் பிக்சர்ஸோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 14 அதாவது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்துக்கான அப்டேட் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதிரி அப்டேட்டுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து ஓடிடி ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் இந்த ஜனவரி 17 ஆகத்தமிழில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. டிராகன் படத்துலேருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் வழித்துணையே அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. பேபி பேபி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆரா அமுதே அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதகஜ ராஜா படம் கிராண்டாக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வருது. ஃபஸ்ட் டேயில் எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீரதீரசுரன் படத்தில் வந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் கல்லூரும் அப்படின்ற சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த படத்தில் சியான் விக்ரம் துஷாரா விஜயன் லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். மலையாளத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி தான் ரேகா சித்திரம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 2 நாளில் 10.2 கோடி கலெக்ட் பண்ணிக்கிறத இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் மலையாளத்தில் மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். மர் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து டைட்டிலுக்கு போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நேசிப்பாயா அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து இப்போ புக்கிங்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதிதி சங்கர் லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 13 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் வைபோ லீடாக நடிக்கிறாரு. இது ஒரு காமெடி மூவி. காதலிக்க நேரமில்லை படத்துலேருந்து இப்போ புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ஒரு ரொமான்டிக் மூவி. படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா முடிய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.